எங்க இந்த தாத்தா பாத்தீங்கன்னா அவரோட பையன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆனதுனால இவர் என்ன பண்றாருன்னா புதுசா ஒரு லேப்டாப் வாங்குறாரு. வாங்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து 2 பேருமே இங்கிலீஷ் கத்துக்க ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேலண்டர்லயும் மார்க் பண்றாங்க. தொடர்ந்து 3 மாசம் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் வந்துடும். அப்புறம் இந்த தாத்தா என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளையும் ரவுண்ட் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அந்த இங்கிலீஷ்லயே ஒரு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பாட்டியும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலைக்கார அம்மா கிட்டயும் இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்றாங்க. அவங்க வீடு பக்கத்துல இருக்கிற சின்ன பசங்க கிட்டயும் இங்கிலீஷ்ல பேசுறாரு. பசங்க பார்த்து தாத்தாவை கேலி பண்ணுதுங்க. அதெல்லாம் கண்டுக்காம பரவாயில்ல நம்ம கத்துக்கணும்னா பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வேர்டையும் மறந்துட போறோம் வெஜிடபிள்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே எழுதி எழுதி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஃபுல்லா முடிஞ்சிருது. இதை பார்த்து அவங்க சின்ன பையன் என்ன பண்றாருன்னா பரவாயில்லையே தாத்தா பாட்டி முயற்சிக்கு அழுவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து கிராஸ் ஆகும்போது சிரிச்சுட்டு போறாரு. அப்புறம் பாட்டியும் தாத்தாவும் என்ன பண்றாங்கன்னா அந்த 3 மாசம் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி லேப்டாப் ஓபன் பண்ணி 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க பையன் கிட்ட பேசுறாங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அவங்க மருமகளுக்கும் அவங்க பேத்திக்கும் தமிழ் தெரியாதுன்றதுனால இவங்க 2 பேர் தொடர்ந்து 3 மாசமா இங்கிலீஷ் கத்துட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க பையன் ஆச்சரியமா பாக்குறான். என்னடா அம்மா அப்பாக்கு இங்கிலீஷ் தெரியாது எப்படி இப்படி பேசுறாங்கன்ட்டு அவன் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கண்ணீர் விட்டுறான். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பான்னு சொல்லி.